அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு வருகின்ற ஏப்ரல் மாதம் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று சித்திரை 1ஆம் தேதி அன்று வருகின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு செவ்வாய்க்கிழமை அன்று 14/4/2026 ஏப்ரல் மாதம் வருகின்றது. அன்றைய தினம் காலை 9:35 மணிக்கு சதய நட்சத்திரத்தில் ரிஷப லக்னத்தில் புதன் ஓரையில் ராகு திசையில் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கின்றது. இந்த நாளில் மக்கள் தங்கள் வீடுகளில் வாசலில் தோரணங்கள், மாவிலை தோரணங்கள் கட்டி வீட்டுகளில் கோலங்கள் போட்டு வீட்டின் பூஜை அறையில் மாம்பழம், வெல்லம், மிளகு, வேப்பம்பூ இவை அனைத்தும் சேர்த்து மா, பலா, வாழை என்ற இனிப்பு கசப்பு சுவைகளை ரசித்து வாழ்வின் எல்லா அனுபவங்களையும் சமநிலையுடன் ஏற்கும் பொருட்டு புத்தாண்டு விஷு காணும் நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தமிழ் புத்தாண்டு அன்று வீட்டிற்கு வாங்க வேண்டிய முக்கியமான 5 பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி. அன்றைய தினம் காலையில் பச்சரிசி, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், கல்லுப்பு, மகாலட்சுமியின் அம்சமாக விளங்கும் கல்லுப்பு மற்றும் அச்சு வெல்லம் இவை அனைத்தும், துவரம்பருப்பு இவை அனைத்தையும் வாங்கி வீட்டின் பூஜை அறையில் மற்றும் வெற்றிலை பாக்கு, பூ, பழம், மா, பலா, வாழை என்று முக்கணிகளையும் சேர்த்து, அதாவது தெய்வக்கனி அப்படின்னு சொல்லப்படுற 2 எலுமிச்சம்பழங்களையும் சேர்த்து வைத்து முதல் நாள் இரவே வைத்து விட வேண்டும். காலையில் கண் விழித்ததும் முதலாக கண்ணாடியில் இந்த முக்கணிகளையும் மற்றும் தீபம் ஏற்றி வைத்திருக்கும் அந்த தீபத்தில் இறைவனையும் நாம் கண்டு இந்த வருடம் முழுவதும் நமக்கு நலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அன்றைய தினத்தை ஆரம்பிக்க வேண்டும். அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீப வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பலன்களை தரும். தமிழ் புத்தாண்டு பிறக்கும் இந்த நேரத்தில் நம் வீட்டு குலதெய்வத்தையும் நாம் மறக்காமல் பூஜை செய்ய வேண்டும். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இந்த தமிழ் புத்தாண்டில் நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். எனக்காகவும் நீங்கள் பிரார்த்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.